ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இரவெல்லாம் பாதுகாத்து புதிய நாளில் புதிய கிருபையுடன் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். மெய்யாகவே இந்த நாள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதான் நாள். இந்த நாள் வெற்றியின் நாளாய் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபின் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். துவக்கத்தை குறித்தும் முடிவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் என்று பார்க்கிறோம். ஆனால் மனுஷராகி நமக்கு துவக்கமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் போதும் கூட துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருந்தால் அது எவ்வளவோ மேன்மையும் எவ்வளவோ கனத்தையும் எவ்வளவோ மகிமையும் நமக்கு கொண்டு சேர்க்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் நீதிமொழிகளில் படிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது தூக்கத்தை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம், துவக்கம். பாருங்கள், அதிலிருந்து நாம் எவ்வளோ வளர முடிகிறது, தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்பட முடிகிறது, தேவனோடு சஞ்சரிக்க முடிகிறது. முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நாம் யாராயிருந்தாலும் சரி. பரிசுத்தவான்களுக்கு கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம எல்லாரிடத்திலும் நிறைவாக காணப்படுவதாக. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று பார்க்கிறோம். தீங்கான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து தள்ளி தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழும்போது அது மிகுந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். கலாத்திய சபையாருக்கு இடத்திலே பவுலடியார் கேட்கிறத பார்க்கிறோம். அவர்கள் பின்மாறி போன போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா என்று கேட்கிறார். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? இந்த காலை நேரத்திலும் கூட நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம்? நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் அல்லவா? ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே போய் முடித்தால் முடிவு எப்படி சம்பூர்ணமாய் இருக்கும்? ஆகவே நாம் நம்மை திருத்திக் கொள்வோம், ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பு நம்மிடத்தில் உண்டாகும்படி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை சமர்ப்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே அல்பாவும் ஓமேகாவுமாக இருக்கிறீர், ஆதியும் முடிவுமாக இருக்கிறீர். ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அவ்விதமாக இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் ஒவ்வொருவருடைய கைகளின் பிரயாசத்திலும் ஆண்டவரை அற்பமான ஆரம்பத்தோடு ஆரம்பித்திருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க கிருபைதார். எல்லாவற்றுக்கும் மேலாய் இவருடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின ஆவிக்குரிய ஜீவியம் ஆவியிலே முடிவு பெற்று சம்பூர்ணமடைய பரலோக ராஜ்யம் வந்து சேர கிருபைதார். தேவ மகிமையால் நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.